ஷேய் விஷ்ணு பிரம்மா எப்பா சூரியன் பட்ஜெட்டு போட்டு நாடு வாரி பாழாக்குதான். டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஒவ்வொரு நாட்டுக்காரனும் டெல்லியில் உட்காந்து நமக்கு நிதி வருமா, பட்ஜெட்டில் நமக்கு தமிழ்நாட்டில் ஒதுக்குவாங்களா, கேரளாவில் ஒதுக்குவாங்களா, ஆந்திரா கர்நாடகாவில் ஒதுக்குவாங்களான்னு இதே ஜோலியாக மகாராஷ்டிரா வரைக்கும் அலைதான். புரியுதா? முதலமைச்சர் அதுதான் கரெக்டாக லத்தி போட்டார் ஐயா. அடுத்தாப்பில் என்கவுண்டரும் போட்டார். இப்போ நிதி பட்ஜெட்டு போடுதார். சூரியன் புரிஞ்சுக்கப்பா, சனி எட்டாம் நாட்டு சனீஸ்வரி ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு பேரும் கணக்கு பட்டியல் போட்டார். நீதி அரசர் இன்னொன்று நீதி அரசர் சொன்ன கணக்கு தான் எல்லாமே நடக்கும். புரியுதா? கடவுள் நீதி அரசரை உட்காந்துட்டார். ஒரு கூட்டத்தை அள்ளி எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போடா அப்படின்னு தான் சொல்லுவார். ஒரு சிட்டியை சொல்லிடுவார், ஒரு கிராமத்தை சொல்லிடுவார், ஒரு தலைநகரத்தை சொல்லிடுவார். சென்னைனா சென்னை அள்ளி கொண்டு போங்கடா, நான் பின்னாடி வாரேன்டா அப்படிம்பார் ஐயா நீதி அரசர். இப்போ நீதி அரசர் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காரு. இவன் இதுக்கு விட தெரியாமல் ஒரே பேப்பர் செத்த ஒரு பேய் பேப்பரில் ஓட்டமாக ஓடுதான். எனக்கு இவன் பார், தமிழ்நாட்டில் ஒருத்தர் நாய் மாதிரி கற்றுதான். தமிழ்நாடு எலே உட்கார்ந்துருக்காரா ஐயா, உட்கார்ந்துருக்காரா. அது பட்ஜெட் இவன் வாங்கினாலும் இவனுக்கு டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் சனி உட்கார வச்சுருக்கேன்னு தெரியாதாடா? முட்டா பயலை ஆட்டி எடுக்கணும்ல. ஆதார் கார்டை செக் பண்ணணுமாடா. வாரிசு வரைக்கும் செக் பண்ணுவார். புரியா? கைலாசத்துலேருந்து செக் பண்ணுவார். இப்போ 4 வருஷம் ஆண்டு காலமாக ஒரே கணக்காக ஓடுதுன்னு இவன் நினைக்கான். சிட்டி கிராமம் அதிகாரி அரசியல்வாதி டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் நினைக்கான். இவர் ஒரு சின்ன எழுத்து ஐயா போடுவார். நீதி அரசர் நான் போட்டிருக்கேன், அவர் தான் ஏற்றுவார். அவர் தானே ஜட்ஜி. நான் உட்கார்ந்துருக்கேன் நீதி அரசர். அந்த மிலிட்ரி இராணுவத்தை அந்த டெல்லியில் இருக்கவனை பூரா அழுட்டுவாடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். காட்டான்னு டெல்லியில் இருக்கணும் பூரா. அப்போ தான் சட்டசபை கூடும், பயங்கரமாக கூடும். இப்போ இந்த பட்ஜெட்டு முடித்த உடனே அடுத்தாப்பில் சட்டசபை போடுவான். ஓடையில் என்ன நடக்குன்னு பாருன்னு ஐயா போட்டார் நீதி அரசர். எப்போ பட்ஜெட்டில் பூரா குழப்பி விட்டு கந்தல் கோலம் ஆக்கி என்கவுண்டர் போட்டார் இப்போ ஐயா. இப்போ இவன் போட்ட பட்ஜெட்டை வெளியேற்றியாச்சு அப்படின்னா என்கவுண்டர் தான் முடியும். அதான் கணக்கு. துஷ்டு மாற்றி போடுதாரு, உள்ளே அடக்குதாரு. வெளியே போடுதாரு, உள்ளே கணக்கை எடுக்காரு, வெளியே திறந்து விடுதாரு. அவர் என்ன செய்வார்னே தெரியாது. கடவுளில் அவர் என்ன செய்வார், ஏது செய்வாருங்கிறது தெரியாது. ஆனால் சட்டப்படி நீதி அரசர் போட்ட உடனே நீதிமன்றத்திலேருந்து அரசியல்வாதியை தமிழ்நாடு கேரளா எங்கெங்கே அள்ளிட்டு போகிறாரோ பயங்கரமான கணக்கு எடுக்கார். இந்த பட்ஜெட்லேருந்து இப்போ எல்லாம் எடுப்பார். இத்தனாயிரம் கோடி அவன் விதைச்சிருக்கான். இத்தனாயிரம் கோடி உள்ள ஊரா பூமியை அழிச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ விளையாடுதான் டெல்லியில். தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் விளையாட்டு விளையாடுதான். அதை பட்ஜெட்டில் குழப்பி விட்ரு. பட்ஜெட்டு அந்த காகித பேப்பரை மிஷினை ஸ்டக் பண்ணி விட்ரு, கந்தல் கோலமாக ஆக்கி விட்ரு, சிக்கலில் மாட்டட்டும். அந்த பெட்டி எந்த பெட்டி? அவன் பேப்பரை அச்சடிக்கிற பெட்டி. முக்கால் சத்தியம் எல்லாம் பூரா வாங்கி எல்லாம் போகுது. எங்கே? தமிழ்நாடு கேரளா ஆந்திரா. அவன் விதைப்பான், அறுப்பான். அந்த அறுக்கிறத ஒட்ட அறுத்து விட்றப்பா. முக்கால் சத்தியம்.